முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு திருப்பாவை பாசுரம் 9 பொருள் விளக்கத்தை பார்ப்போம். தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலினை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்குத் தவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். பொருள் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கின்றோம், அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் ஊமையா இல்லை செவிடா? சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா? அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழு, எங்களிடம் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்குச் சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணன் திருநாமங்களை சொல். விளக்கம்: உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சு மெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதில் இருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும். நாளை திருப்பாவை பாசுரம் 10ஆம் பாடலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.